அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை கிறிஸ்தவ மீட்பு செய்தி. யோவா நற்செய்தி நூல் பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 21 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கிறிஸ்தவ மீட்பு செய்தி முழுவதும் இந்த வசனத்தில் அடங்கியுள்ளது. புதிய ஏற்பாட்டின் மிக உன்னதமான கூற்றுகளுள் இதுவும் ஒன்று. இதற்கான சரியான விளக்கத்தை யோவானே தம் முதல் திருமுகத்தில் தருகிறார். மனித மீட்பில் தந்தை கொண்டுள்ள முக்கிய பங்கை இவ்வசனம் தெளிவாய் எடுத்துரைக்கிறது. மீட்பிற்கு முழுமுதற் காரணம் தந்தையே. அவரே மீட்பு திட்டம் தீட்டியவர். அவரே மீட்புக்காக தம் மகனை அனுப்பியவர். இத்தந்தையின் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் தூய்மையும் இவ்வசனம் படம் பிடித்து காட்டுகிறது. அவரது அன்பு ஆழமானது. ஏனெனில் அவர் எத்தியாகத்திற்கும் தயங்கவில்லை. தம் ஒரே மகனையே சாவுக்கு கையளித்தார். அவரது அன்பு அகலமானது. அது எல்லா மனிதரையும் உள்ளடக்குகிறது. உலகம் முழுவதும் அவரது அன்பிற்கு உரித்தாய் இருக்கிறது. அவரது அன்பு தூய்மையானது. அது தன்னலத்தால் தூண்டப்பட்டுள்ளது அன்று. மனித அழிவுக்கு ஆளாகாமல் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே அவரது அன்பின் நோக்கம். தண்டனை தீர்ப்பு என்பதற்கான கிரேக்க சொல் ஹ்ரெனியின் என்பது. இது தீர்ப்பையும் தண்டனையும் குறிக்கும் சொல். மீட்பு என்பது வாழ்வை குறிக்கிறது. இழந்த வாழ்வை மீண்டும் பெறும்போது அது மீட்பு எனப்படுகிறது. எனவே இங்கு உலகை வாழ வைக்கவே கடவுள் மகனை அனுப்பினார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்று அவரை மையமாக வைத்து வாழ்வோம் தண்டனை தீர்ப்பு பெற வாய்ப்பே இல்லை. ஏனெனில் அவர்கள் இயேசுவில் வெளிப்பட்ட கடவுளின் திருவுளப்படி வாழ்கிறவர்கள். அவ்வாறு வாழாதவர்களே தண்டனை தீர்ப்பு பெறுவர். தீமையில் மூழ்கிய மனித நன்மையை ஏறிட்டு பார்க்க முடிவதில்லை. ஏனெனில் அவரது ஊடுருவி பாயும் ஒளியின் முன் தீமை அனைத்தும் வெட்ட வெளிச்சமாகிவிடும். நம் குறைகளை நமக்கு சுட்டி காட்டுவோரை நாம் விரும்புவதில்லை. அதுபோலவே உள்ளத்தில் புதைந்து கிடந்த தீமைகளை பட்டப்பகலாக்கிய இயேசுவை யூதர்கள் வெறுத்தனர். அன்பார்ந்தவர்களே, 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலினால் பல பாதிப்புகள் ஏற்பட்டன. இந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கு பல தங்களின் உழைப்பை மீட்புக்காக கொடுத்தார்கள். வாச்சாத்தி என்ற கிராமம் காவல்துறையினரால் சூறையாடப்பட்ட போது பல சமூகவாதிகளின் குரல் அந்த மக்களுக்கு மீட்பாக கிடைத்தது. விவசாயிகள் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்ட போது கிராமப்புற கூட்டுறவு வங்கியின் உதவி மீட்பாக அவர்களுக்கு அமைந்தது. ஆனால் இந்த உலகம் மீட்படைய இயேசு அன்பை கொடுத்தார் என்பதனை நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. நிக்கதேம் இயேசுவின் பணிவாழ்வில் விளங்கிய நற்செயல்களை ஏற்ற நேர்மையாளர். இயேசுக்கு ஆதரவாக பேசியவர். இவர்தான் இயேசு இறந்த பிறகு தகுந்த முறையில் அடக்கம் செய்ய நறுமண பொருட்களுடன் வந்தார். நல்லது செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இயேசு பாராட்டுகிறார். அவர்களோடு பயணிக்கிறார். தம் ஒரே மகனையே இந்த உலகிற்கு கையளிக்க அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஒன்று, பொதுவாக கடவுளை கோபப்படுவர் என்ற பார்வை இருக்கிறது. ஆனால் கடவுள் மன்னிக்கக்கூடியவர், அன்பானவர், கருணை உள்ளம் கொண்டவர் என கடவுளின் மறுபக்கத்தை காட்டுகிறது. இரண்டாவது, கடவுள்தான் அன்பு, அன்புதான் கடவுள். மூன்றாவது, கடவுளின் அன்பின் ஆழம் எவ்வளவு என்பது நமக்கு தரப்படும். சிந்தித்து
தியானித்து செயல்படுவோம். நான் பிறர் மீட்பு அடைய உதவி செய்கின்றேனா? நம்பிக்கையில் மீட்பு அடைய நான் முன் வருகின்றேனா? கடவுளின் அன்பை என்னுடைய வாழ்வில் உணர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறர் மீட்படைய உதவி செய்யவும், நாங்கள் நம்பிக்கையில் மீட்படைய முன்வரவும், உமது அன்பை எங்களுடைய வாழ்வில் உணர்ந்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.